Lord and Savior Jesus Christ. ஆசிர்வாத சபைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. நாம் அனைவரும் கர்த்தரை தேடுவதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். Let's all start with the prayer. ஸ்தோத்திரம் இயேசுப்பா, நன்றி சுவாமி, நாளுக்காக நன்றி தகப்பனே. நான் கூட இயேசுப்பா பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு தேவனை ஒவ்வொருத்தரையும் கூட கூட்டி சேர்த்திருப்பதற்காக புராண கொடி ஸ்தோத்திரமே செய்யா. நன்றி சுவாமி. என் தேவன் இந்த நாளில் கூட இயேசப்பா உண்மை தொழுது கொடுக்கும் பொழுது இயேசப்பா உங்களுடைய பிரசனம் இன்றைக்கு வருவதாக சுவாமி. நீங்கள் ஒவ்வொருத்தரோட கூட பேசுங்க இயேசப்பா. உண்மை குறித்து பாடுவதற்கு உங்களுடைய காரியம் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் இருதயத்தை திறந்து தர வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. கேட்டு காதுள்ளவன் கேட்கப்படவன் என்ற வார்த்தை கேட்குங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் பேசப்பா நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னு சொல்ல போறீங்கன்றதை கேட்பதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. நீங்க எங்களோடு கூட இருந்து பேச வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக தேவன் கிருபை புரியுங்க. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு மட்டும் பெருமாம் சென்று ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று உற்சாகமா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க எங்க சர்ச் வந்ததுக்கு? ஹல்லேலூயா. உற்சாகமா அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்ற பாடலை நம்ம எல்லாம் உற்சாகமா
எத்தனை பேர் சொல்றீங்க நமக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருகிறது? எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை தேவன் மாத்திரம்தான் நமக்கு உதவ முடியும் என்று சொல்றீங்க? அல்லையா? நம்ம எல்லாரும் இப்ப விசுவாசிக்கிறோம் என்று நான் நம்புறேன். அதனால இந்த பாடலை கூட, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வரும் என்ற பாடலை உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாம். மனிதர்கள் கைவிடுற நேரத்துல கூட தேவன் நமக்கு ஒத்தாசையாய் எல்லா காலங்களிலும் கைவிடாத தேவனா இருக்கிறார்.
நம்மளுடைய தேவனுக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது லேசான காரியம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், லேசான காரியம் உமக்கு அது லேசான காரியம். பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் நம்முடைய தேவன் உதவ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிளில் எழுதியிருக்கிறது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் உயிருள்ள வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எல்லாம் ஒரு ஜெபநிலையோட, ஏசப்பா உங்களோட சூழ்நிலை என்னவா இருந்தாலும், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் அதை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோட இந்த பாடலை நம்ம பாட போறோம்.
லேசான காரியம் இயேசப்பா. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து இயேசு சுவாமி இந்த வேளையில கூட எங்க மத்தியில உலாவுங்க. உங்களுடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல கடந்து வர செய்யுங்க என்று நம்ம கேட்போமா? எல்லாம் இங்க கை கட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு நம்ம வரல, எல்லாம் ஒரு மனதோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து இயேசுவே, உங்களுடைய தேவைகள் என்னவா இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்னவா இருந்தாலும், அவர் இந்த ஆராதனை வேளையில கூட இங்க சொல்லும்போது அவர் இந்த இடத்துல இறங்கி வந்து அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார், அதற்கு வல்லவராய் இருக்கிறார். எல்லா கண்களை தேவ பிரசன்னத்தை இந்த இடத்துல வந்து நிரப்புக இயேசு சுவாமி என்ற ஒரு வாஞ்சையோடு நம்ம வாய்களை திறந்து கேட்க போகிறோம். பிரசன்னமே இறங்கியே
வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வாயில வெறுவாய் திறந்து நன்றி இயேசு சுவாமி. இயேசுவா, இந்த ஆராதனை வேளையில கூட எங்கள் மத்தியில நீங்க உலாவினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. மீதியான இந்த ஆராதனை வேளையில உங்களுடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும் இயேசு சுவாமி. நீங்க எங்களுக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறீங்களோ இயேசு சுவாமி, அதை எங்களுக்கு அனுப்புங்க. அதை எங்கள் இருதயங்களும் எங்களுடைய இயேசு சுவாமி நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு இயேசு சுவாமி ஒரு ஓப்பன் மைண்டோட நாங்கள் இருக்க, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா இயேசு சுவாமி கட்டுகளையும் நாங்கள் இயேசு சுவாமி கட்டி ஜெபிக்கிற இயேசப்பா. இந்த இடத்துல கூட இயேசு சுவாமி, இந்த சபையில கூட உங்களுடைய கரம் தங்கி இருக்கட்டும், உங்களுடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும் இயேசு சுவாமி. நீங்க கடந்து வந்திருக்கிற ஒருத்தர் கூட இயேசு சுவாமி வந்த வண்ணமாக திரும்பி போகாதபடி இயேசு சுவாமி, நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பேச நினைத்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன இயேசு சுவாமி அவங்க என்கவுண்டர் பண்ண வைத்திருக்கிறீங்களோ அதை ரிசீவ் பண்ணி அவங்க இயேசு சுவாமி, let them be blessed, Lord. Bless the word that is going to be shared today, Lord. Bless the servant of God who is going to share your word, Master. இந்த மீதியான வேலை கூட உங்களுடைய கருத்துல கொடுக்கிற இயேசு சுவாமி, காத்து கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒரு மனமகிழ்ச்சி நாள். இது கர்த்தரோடு பண்ணின நாள். நீங்கள் எல்லாரும் வந்து ஆசி தமிழ் சபையில் கலந்து கொண்ட அனைவருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இதே தினத்திலும் இந்த வாரத்தில் பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து நினைக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சோடனே பாஸ்டர் அண்ணன் மணி ப்ரேயர் பண்ணுவாங்க. இருக்கீங்களா? சைலண்ட் நினைக்கோங்க. ஸோ வர்ற ஃப்ரைடே நமக்கு பைபிள் ஸ்டடி, தமிழ் பைபிள் ஸ்டடி இருக்குது. 15th August 7:30 பிரதீபன் சுசித்ரா அவங்களோட வீட்டில். ஸோ அட்ரஸ் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு இமெயிலே வரும், வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயும் வரும். தவறாமல் ஃபேமிலியோட கலந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிகெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளோட ரெட்ரீட்டு. ஸோ ரெட்ரீட் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. என்ன ரீசன் பாயிண்ட் பண்ணாதீங்க. ஒரே ரீசன், அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குரிய ரீசன் மட்டும் பாருங்கள். என்ன உங்களுக்கு செட்டப்பில் எதுவும் மிஸ்டேக்ஸோ இல்லை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலுமே எங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த தடவை 100% அட்டெண்டன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் ரெட்ரீட் கமிட்டியில் ஒவ்வொருத்தரை நாங்கள் ஒவ்வொரு ஃபேமிலி கூட நாங்கள் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணி பேசுவாங்க. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை சொல்லுங்கள். அரேஞ்ச் இட் ஃபார் யூ. அலர்ஜிஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ரெட்ரீட் வந்து ஒரு கால்குலேட்டர் ஆப் ரெடி பண்ணியிருந்தோம். அதில் கால்குலேட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுங்கள். ப்ளஸ் அதில் வந்து 80/70/20/25 அந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பே பண்ண முடியும். இந்த கன்ஃபர்மேஷன் வந்து இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லாஸ்ட் 20 days வந்து டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரை உங்களோட கன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருங்க. பேமெண்ட் கூட நீங்கள் லேட்டாக பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். முதல்ல நீங்கள் வரீங்களா, உங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வராங்களா அப்படின்னா எங்களுக்கு வந்து ரூம் அலோகேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே குயின் பெட்டு, பங்க் பெட் அந்த மாதிரி நிறைய அலோகேட் பண்ண வேண்டியிருக்கும். சிலவங்க சிங்கிளாக அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரூம் அலோகேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களோட செஷன்ஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அதனால் கண்டிப்பாக 100% எதிர்பார்க்குறோம் நாங்கள். சந்தோஷமாக அதில் கலந்து கொள்ளுங்கள். அது போக நம்ம சபையில் நிறைய ஊழியங்கள் நடக்கு. அது உங்களுக்கே தெரியும். ஃபார்வர்ட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ்லாம். அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் குடும்பமாக. அதுதான் இவ்வளோதான் இந்த வாரத்துக்குரிய அனௌன்ஸ்மெண்ட். இப்போ அந்த மணி வந்து பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பிரயத்னம். உங்களோட பிறந்த நாள், அவருக்காக நாம் ப்ரே பண்ணுவோம். ஓகே, ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்கு மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒரு சபையாக நீர் அழைத்து இங்கு கூடத்தக்க கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, விசேஷமாக பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த 2 தம்பிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகனே, நீர் இந்த சிறு வயதிலே ஆண்டவரே நீர் அவர் கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருக்கு வேண்டிய எல்லா உதவியும் பெற்றோர்கள் மூலமாக கிடைக்க நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
நல்ல பாதுகாப்பை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அவர் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் மற்ற பிள்ளைகளோடு அவர் சம்பாதிக்கும் பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தில் அவர் வளர்த்தக்க நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மகனை உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஜேடுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த மகனை நீ தெரிந்து கொண்டீர். ஒரு ஊழியத்திலே ஆண்டவரே மிக உற்சாகமாக ஈடுபடுகிற ஒரு மகனாக காணப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவருடைய ஆசீர்வாதம். Father God, we want to just pray for Jed. Thank you for using him in the ministry of your gospel, Lord. We pray that you will just be with him, especially as he goes into the next phase of his life, looking for a job or the next studies that he wants to pursue. We ask for your blessings to be upon him, especially, Lord, as he celebrates his birthday this week. Let your grace and let your mercy and let your blessing be upon him. Continue to bless him, guide him, and lead him, Lord. We want to thank you for this young man who have acknowledged you as a personal Savior. Continue to lead and guide them, Lord. ஆண்டவரே, விசேஷமாக பிராங்க்லின் ஏஞ்சலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மற்றும் நீங்கள் அந்த மகளே நீ காத்துக்கொண்டு வழி நடத்தி அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த மீதியான நாட்களும் ஆண்டுகளும் ஆண்டவரே அவர்கள் சந்தோஷமாக உங்களுடைய சந்நிதியில் ஆண்டவரே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க நீ கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் உண்மை சார்ந்த மக்களாக வாழறதக்க நீ கிருபை செய்ய. தொடர்ந்து இந்த ஏஞ்சல் பிராங்க்லின் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவரை வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென். God bless you. Children are dismissed for Sunday school. அனௌன்ஸ்மெண்ட்ல ரிட்ரீட் குறித்து மறுபடியும் நான் உங்களை கவனத்துக்குள் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். விசேஷமாக எல்லோரும் ஜோசப் சொன்ன பிரகாரம் எல்லோரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி 31ஆம் தேதி ஆகஸ்ட் 30th and 31st it's our family retreat. It's an annual retreat. We want every family, every one of you all to participate. நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பண தேவைப்பட்டது அல்லது ஒரு கஷ்டமாக இருக்கின்றால் நீங்கள் 3 பேரை சந்திக்கணும். என்னைய இல்லை பிரதர் ஜோசப் இல்லைனா பாஸ்டர், உங்களை தனியாக நீங்கள் சந்தித்து பேசுங்க. நிச்சயமாக கர்த்தர் அதை வாய்க்கு பண்ணுவார். நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பணத்துக்காக நம்ம வந்துட்டு இதில் கலந்து கொள்ள முடியல அப்படி யோசிக்க வேண்டாம். நீங்கள் don't ever think about that. Please come and visit one of us and we will help to take care of that needs if you have any issues with that. அது ஒன்று. இன்னும் 2 காரியம். ஒன்று, பாஸ்டரும் சிஸ்டர் லீசி அவர்கள் வந்துட்டு அட்லாண்டாவில் இருக்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் திரும்புவாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய பிரேக், அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய பாஸ்டர் வந்துட்டு முழு நேரமாக வேலை செய்கிறாங்க. அது மட்டுமல்ல இந்த ஊழியத்தையும் கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கடந்த வாரம் அவர்களுக்கு ஒரு பிரேக்காக அவங்களுடைய குழந்தைகள் 2 பிள்ளைகள் வந்து 2 பேரும் அட்லாண்டாவில் இருக்கிறாங்க. அவர்களோடு அவர்கள் இந்த வாரத்தை கழிக்க அந்த ஒரு கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை மறுபடியும் அவர்கள் ஆஸ்தினுக்கு திரும்புவார்கள். இன்னொரு அறிவிப்பு, நீங்கள் அந்த ஆஸ்தின் இதில் அல்லது வாட்ஸ்அப் குரூப் அதில் பார்த்துருப்பீங்க. பிரதர் பீட்டர் ராஜேஷ் பீட்டர் அவருடைய தகப்பனார் இந்தியாவில் காலமானார். ராஜேஷ் வந்துட்டு இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ அவருக்காக குடும்பத்துக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்து அவருக்கு ஆறுதலை நாம் செலுத்துவோம். இது முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய சபையின் ஒரு அங்கத்தினராக இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த குடும்பத்துக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். அதுக்கு முன்பாக சிஸ்டர் ஏஞ்சல் வந்துட்டு சங்கீதம் 37ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 37 வசனங்கள் 1 முதல் 8 வரை. Psalm 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நன்மை செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். கத்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்த்துக்கொள். கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நிறுத்து, உக்கிரத்தை விட்டுவிட. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். Thank you. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஜீவிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்கு மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை உண்மை உள்ளது. அது இன்று வரை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த திருவார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவரை நீர் என்னை மறைத்து கொண்டு நீர் பேசும். ஆவியானவர் மூலமாக நீர் என்ன வெளிப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்க நீர் கிருபை செய்ய மாட்டோம். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். மீதியான நேரத்தை உங்கள் சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நான் எடுத்துக்கொண்ட பாகம் நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 37ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். இந்த காலத்தில் இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் செல்ஃபோன் அல்லது ஐஃபோன் எல்லாம் வச்சுருக்கோம். வி ஸ்க்ரோல் த்ரூ. அதை எந்த நேரம் நம்ம பார்க்கும் பொழுது சோஷியல் மீடியா அல்லது நம்ம யூடியூப் நியூஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ஒரு காரியம் நம்மளுக்கு அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதில் வந்துட்டு எடுத்தாவே அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு விதமான காரியம் நம்ம பார்க்கலாம். என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லது இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் அவ்வளோ சூழ்நிலையில் வேற மாதிரியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் அவருக்கு வந்து நல்ல ஆசீர்வாதம், பண வசதி, நல்ல வசதியாக வாழ்கிறார் என்று நான் பார்க்கலாம். அப்போ நமக்குள் ஒரு கேள்வி வரும், என்ன அவன் இப்படி இருந்த மனிதன், அவனுக்கு உள்ள ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு சிறு வயசு தான் அவனுக்கு, ஒரு 20-25 இயர்ஸ். ஆனால் யூடியூப்பில் பார்க்கும்போது அப்படி சம்பாதிச்சு இப்படி ஒரு சந்தோஷமாக இப்படி ஒரு வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான் என்று அப்பிதமான ஒரு காரியங்களை அல்லது பல காரியங்களை நாம் பார்க்கலாம். I'm sure you all have seen that kind of things in the WhatsApp or not WhatsApp, maybe YouTube, when you just scroll and see that people who are evil, people who are just doing nothing, but they are just earning and doing well in their life. And it goes on and you say that how can this person be like that? அவனுக்கு எப்படி அல்லது அந்த மனிதனுக்கு எப்படி இப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லது உள்ள பலன் அவனுக்கு கிடைக்குது, ஏன் எனக்கு கிடைக்கல? அப்படி ஒரு சிந்தனை நமக்குள் வர வாய்ப்பு உண்டு. அதை குறித்து தான் இங்கே வந்துட்டு சங்கீதக்காரன் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். இந்த சங்கீதம் 37ஆம் சங்கீதம் வந்துட்டு ஒரு ஆண்டவரை புகழ்ந்து அல்லது ஆண்டவரை பாடல் மூலமாக தாவீது பாடின ஒரு சங்கீதம் அல்ல. இது வந்து ஒரு ஆலோசனை சொல்கிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. This psalm is not about praise and worship that in many of the psalms that we read and we looked at. But this psalm, Psalm 37, David is talking about counseling the people of that time. ஆலோசனை சொல்கிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த ஆலோசனை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். I believe that today when we go through these 8 verses, this psalm will benefit us from what he has went through. அவர் வந்துட்டு இதை எழுதும்பொழுது அவர் வந்துட்டு ஒரு சாதாரண அல்லது ஒரு வாலிப ஸ்தானத்தில் இல்லை. He was not a young man. He was an elderly man. Read that in can someone read verse 25? 25ஆம் சங்கீதம் 37:25 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் இப்படியாக எழுதப்பட்டிருக்கார். I was young, now I am old, yet I have never seen the righteous forsaken or their children begging bread. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? 25ஆம் வசனம். So முதிர் வயதான என்று எழுதப்பட்டிருக்கு. So it is evident that he wrote this psalm when he was an elderly man. He has experienced the world. He has experienced life. அவர் இந்த உலகத்தின் காரியங்களை, அவருடைய போராட்டங்கள், கஷ்டங்கள், நன்மைகள் எல்லாமே அறிமுகப்படுத்தி அல்லது அறிந்து அந்த ஒரு சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த சங்கீதம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். ஏனென்றால் இது அடிப்படையாக என்ன நமக்கு வழங்குகிறது என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று.
The call for this psalm is to trust in God. கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. The focus is the promises. அல்லது நமக்கு சில கட்டளைகளை ஆண்டவர் தாவீது மூலமாக கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். There is promise, there is commands and promise. And that is what we're going to look at in the next 8 verses. இந்த 8 வசனங்களை நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். கட்டளைகள், எது செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டும், அதற்கு பிறகு அதுக்கு வருகிற நன்மைகள் அல்லது நமக்கு கிடைக்கிற பலன் என்ன என்று சங்கீதக்காரன் நமக்கு திட்ட தெளிவாக எழுதிக்கிறார். அதனால உங்கள் வேதம் உங்கள் கையில் இருக்கும் என்றால், அல்லது இங்க போர்டில் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த 8 வசனம் தான் இதிலேருந்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று. முதல் 3 வசனம் I'll read in English, தமிழ்ல அப்புறம் நம்ம வாசிக்க கேட்டோம். Do not fret because of those who are evil, or be envious of those who do wrong. For like the grass they will soon wither, like green plants they will soon die away. Trust in the Lord and do good, dwell in the land and enjoy safe pasture. இதுல 2 விதமான காரியத்தை அவர் இங்க எழுதுகிறார். ஒன்று, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. நம்ம சொன்ன பிரகாரம் யூடியூப்ல அநேக காரியங்களை பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்கு மனசுல என்ன தோன்றுகிறது என்று we all know sometimes is why this is a person who is so evil but he is prospering. இந்த ஒரு மனிதன் எவ்வளவோ அவர் காரியங்களை செய்த இருந்தாலும் கூட அவருக்கு இந்த மாதிரியான பேலன்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம கூட சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. And the word here is fret. Do not fret. Do not fret சொல்லி எரிச்சல் ஆகக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மக்களை அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த கஷ்டமான அல்லது ஒரு கெட்ட காரியங்களை செய்கிறவர்களை பார்த்து நமக்கு எரிச்சல் வரும். We may get fret, and that is what the psalm is saying, do not fret. அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் எரிச்சல் அடையாதீர்கள் என்று சங்கீதக்காரன் நமக்கு எழுதுகிறார். இது 3 தடவை இந்த 8 வசனங்களை அவள் திட்ட தெளிவாக சொல்கிறார். He will tell that 3 times. Verse 1 we saw that, and you will see that again in verse 7, and then repeated again in verse 8. நம்ம அப்படி தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்க பார்ப்பீர்கள் 3 தடவை அவர் சொல்லி எரிச்சல் அடையாதே அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு மக்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நமக்கு ஒரு கவலை அல்லது எரிச்சல் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவன் அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் எரிச்சல் அடையாதே. Do not fret. Don't take that into your heart. What will happen is it will destroy you. அது உங்களை நாசமாக்கும் அல்லது உங்களுடைய இருதயம், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய உடம்பு எல்லாமே அவர் பழுதாக்கப்படும் என்று காணப்படுகிறது. அதனால எரிச்சல் அடையாதீங்க. Do not fret. And the second one he says, nor be envious. Okay, envious அதாவது பொறாமை கொள்ளாதே. எரிச்சல், பொறாமை, இந்த 2 காரியங்கள் பொறாமை வரும்பொழுது நம்முடைய உள்ளத்தில் அந்த பொறாமை வரும்பொழுது மற்றவர்களை பார்த்து நம்மளுக்கு ஒரு கசப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அவர்கள் எப்படிதான் ஒரு கெட்ட மனிதர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை, நாம் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நமக்கு எரிச்சல் இருக்கக்கூடாது. இந்த பொறாமை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள் நாம் நம்மை தள்ளிவிடக்கூடாது. We should not bring ourselves into that place where we are fretting or just taking everything into our heart against a bitterness and jealousy against someone who is doing well or who is being prosperous, whatever it may be. We know they are evil, things are evil in the world, but then you and I are not supposed to envy or take that into our heart and destroy ourselves. நம்மை நாமே பழுதுபடுத்தக்கூடாது என்று தான் இங்க சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஏனென்றால் அந்த 2வது அந்த தொடர்ந்து வசனம் 2ஆம் வசனத்துல for like the grass they will soon wither, like green plants they will soon die away. நீங்கள் நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் அவர்களை கவனித்துக் கொள்வார். God will take care of them. What he says, it's temporary. Whatever prosperity, whatever good things that's happening in other people's life
இட்ஸ் ஓன்லி டெம்பரரி. அது ஒரு தற்காலிகமான ஒரு காரியம் என்று ஆண்டவர் சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு சொல்றார். ஒரு புல்லை நான் பார்க்கும்போது காலையில பார்க்கும்போது நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கும். இந்த வெயில்ல கழிஞ்ச பிறகு சாயந்தரம் பார்த்து அது dry, it will be like brownish. So that's why he says it will just die off. Some of the things that you can do an illustration is, ஒரு பூவை நான் பார்க்கும் பொழுது காலையில அந்த பூ நல்லா அழகா இருக்கும். I don't know if anybody have passion flower. எங்க வீட்டில் ஒரு passion flower இருக்கு, நல்லா அழகா இருக்கும் டே டைம். ஈவினிங் ஆன பிறகு அது அப்படியே சுருங்கிடும், just within hours. And that is what Psalm is telling us. இந்த சங்கீதக்காரன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான்டா, நீங்கள் நானும் அந்த மற்றவர்களை குறித்து கவலைப்பட்டு அல்லது மற்றவர்களை குறித்து பொறாமைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாமல் ஆண்டவர் அதை கவனித்துக் கொள்வார். God will take care of that. And that is what it says, it is temporary. ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது என்ன அவர்களுக்கு சந்தோஷமாக நல்ல வசதியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கலாம். அது ஒரு தற்காலிகமான காரியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You and I need to understand that is a temporary thing, because you and I have eternal life. You and I have a life that is beyond everything. நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மேன்மையாக நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறதுக்காக நாம் அதை குறித்து நாம் நினைக்கிறது நல்ல காரியம். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கெட்ட விஷயமான காரியத்தை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவலைப்பட்டுக் கொள்வது அல்லது அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை புண்படுத்த வேண்டாம் என்று சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான். அதுக்கு தொடர்ந்து அவர் என்ன சொல்றார், அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால் 3ஆம் வசனத்துல ட்ரஸ்ட் இன் தி லார்ட் அண்ட் டூ குட். இதுதான் இந்த அடிப்படை காரியம். இந்த 8 வசனத்துல ட்ரஸ்ட் இன் தி லார்ட், கர்த்தரையே நம்பி நன்மை செய். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக்கொள்ள. என்ன சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். You and I have to trust in the Lord, because that is our hope. அதுதான் நமக்கு பிடிமானம், அவர்தான் நமக்கு ஒரு நிச்சயம் என்று நமக்கு அறிந்து அவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையை அது நன்மை செய்ய எழுதப்பட்டிருக்கு. அதாவது நாம் ஐ பிலீவ் இன் காட், ஐ ட்ரஸ்ட் இன் காட் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட ஒரு நல்ல காரியம் அல்ல. சங்கீதக்காரன் என்ன சொல்றான், டூ குட், நன்மை செய். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நீ சிந்தித்து நீ உட்கார்ந்து ஒன்றும் செய்யாமல் இருக்காமல் நீ செய்கிற காரியம், நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு கனம் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அதாவது நாம் ஆண்டவரை நம்பி என்ன வேலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை உத்தமமும் உண்மையோடு நாம் செய்ய வேண்டும். You and I have to do the job that God has called us to do. ஒருவேளை நீங்கள் ஒரு ஆபீஸ்ல உங்களை ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருப்பார், சுற்றிலும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அங்க வைத்திருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் அவருக்கு உண்டு. அதை நாம் புரிந்து ஆண்டவரை நம்பி நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். We have to continue to do good in the midst of what God has asked us to do or put us wherever we are. நாம் ஆண்டவர் எங்கே நம்மை வைத்திருக்கிறாரோ அதில் நாம் நம்பி அவருக்கு முன்பாக நாம் நன்மை செய்ய மக்களாக காணப்பட வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வேலை செய்கிறீர்கள், மற்ற குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய உற்றார் உறவினர் அல்லது பக்கத்துல கம்யூனிட்டி, எப்படி நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது? ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கா, இல்லை இந்த சூழ்நிலையை பார்த்து அதிலேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டிக்கொண்டு இருக்கிறோமா? Are we thinking about the situation in our life, the circumstances, and killing ourselves, or are we trusting God because God has put us in that place for a reason, for a purpose? இந்த பட்டணத்துக்கு உங்களை மேலேயும் ஆண்டவர் அழைத்து வந்த ஒரு நோக்கம் உண்டு. எங்கேயும் நம்ம இருந்துக்கலாம். ஆஸ்தின்ல இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்து வந்து நம்மை ஒரு வேலையில அல்லது எப்படியோ வச்சிருக்கிறார். நான் நம்ப வேண்டும், இது ஆண்டவர் செய்த ஒரு காரியம். உங்களையும் என்னையும் அழைத்து இங்க வந்து நாம் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும், அவருக்காக நாம் உழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் காணப்பட வேண்டும். You and I have to be a people of God
who understand that God has put us here with a plan and purpose. அதை நாம் உணர வேண்டும். அதை உணர்ந்தால் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார், அவர் நம்மை கவனிப்பார், அவர் நமக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்வார். இந்த 3ஆம் வசனத்துல கடைசி பார்த்துட்டீங்கன்னா, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். In English, dwell in the land and enjoy safe pasture. ஆதித்திருச்சன் சொல்ற இந்த பழைய ஏற்பாட்டில் dwell in the land என்றால் ஆண்டவர் இந்த யூதர் மக்களுக்கு ஒரு நிலத்தை அல்லது ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். கானான் தேசத்தை வந்துட்டு அவர் கொடுத்திருக்கார். ஆனால் என்ன நடக்குது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கானான் தேசம் வந்துட்டு ஒரு செக்யூர், அதாவது ஆண்டவர் கொடுத்த ஒரு இடம், நீங்க வசிக்கிறதுக்கு தங்குறதுக்கு கொடுத்த இடம். ஆனா இந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள், அல்லது இந்த யூதர்கள் அதை விட்டு ஓடணும்னு தான் பார்ப்பாங்க. they want to run away from the things. You and I, இதுக்கு இந்த சூழ்நிலை நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆண்டவர் நான் சொன்ன பிரகாரம் உங்களை என்னையும் அழைத்து ஒரு நோக்கத்தோடு இங்கே வைக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சிச்சுவேஷன் அப்படி கஷ்டமாக வரும்பொழுது அல்ல எரிச்சலோடு நம்ம இருக்கும்போது என்ன சொல்றோம், எப்போ இதை விட்டு ஓடலான்னு தான் நம்ம யோசிப்போம். பட் ஆண்டவர் என்ன, செக்யூரிட்டி இஸ் given. He has put us in this place for a purpose and plan. இதை விட்டு நம்ம என்ன சொல்ல ஓடணும், வேற என்னாச்சும் பார்ப்போம், இது நமக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர் காரியங்களை பார்த்து தான் ஓட ஆசைப்படுகிறோம். தட் இஸ் அவர் ஹியூமன் நேச்சர். நம்முடைய சுயம் அப்படிப்பட்டது. இதை விட்டுட்டு இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இதுல இருக்க முடியாது, இதை விட்டு ஓடணும், வேற எங்கேயாச்சும் போகணும், வேற ஒரு வேலையை தேடுவோம், இல்லை வேற ஒரு தேசத்துக்கு போவோம், வேற ஒரு சிட்டிக்கு போயிடுவோம், அங்கே பெட்டராக இருக்கும், இல்லை இந்த டவுனில் எனக்கு பிடிக்கல இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம், இந்த கம்யூனிட்டி எனக்கு பிடிக்கல இன்னொரு இடத்துக்கு போனோம். ஆண்டவர் நாம் சொன்ன பிரகாரம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தது ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்கு பிரகாரம் உங்களை அங்கேயும் என்னையும் அங்கே வைத்திருக்கிறார். அதை நாம் விட்டு ஓட ஆசைப்படக்கூடாது. We don't have to think about running away because God has secured the dwelling place வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி. ஆண்டவர் வந்துட்டு கானான் தேசத்துக்கு அவங்க வந்து செக்யூர் பண்ணி தான் கொடுத்தார். அதை விட்டு ஓடணும்னு தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் நானும் ஓட ஆசைப்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நன்மையாக காணப்படாது. It will not be a blessing if you want to run away from what God has put you. It could be a workplace, ஒரு வேலை செய்கிற நிலமா இருக்கலாம், இடமா இருக்கலாம், கம்யூனிட்டி, நெய்பர்ஹுட், எனக்கு தெரியல. உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் அறிந்து பாருங்க. எங்கே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரோ அது ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரை நம்பி நாம் நன்மை செய்ய காணப்பட்ட மக்களாக காணப்பட வேண்டும். இதுதான் நீங்க சங்கீதக்காரன் இந்த முதல் 3 வசனத்திலே நமக்கு அவர் calling us to trust him. அவர் வந்து அழைப்பு கொடுக்கிறார், ஆண்டவர் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைங்க. 2வது பாகத்துக்கு 4ஆம் வசனத்துல இருந்துட்டு 6ஆம் வசனம் வரை வாசிப்போம். 4ஆம் வசனம், take delight in the Lord and he will give you the desires of your heart. இந்த வசனம் வந்து ரொம்ப popular verse. How many of you all know this verse? Take delight in the Lord, he will give you the desires of your heart. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு இட்ஸ் ஆக்சுவலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது அதை தப்பாக புரிந்து ஆண்டவர் எல்லாமே கொடுப்பார், ஆண்டவர் மேல் நம்மளுடைய விருப்பத்தை அல்லது நம்ம இருக்கும்போது மனம் மன்னிச்சா இருக்கும்பொழுது ஆண்டவர் எல்லாருமே கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான காரியம். எனக்கு இதை பார்க்கும்பொழுது தான், இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது தான் என்னுடைய டீனேஜ் சொல்ல முடியாது, வாலிப காலத்தில் ஏற்பட்ட ஒரு காரியத்தை வந்துட்டு எனக்கு இதை சொன்னாங்க. அதாவது நீ வந்துட்டு டிசையர் பண்ணது ஆண்டவர் உனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை தான் கோட் பண்ணுவாங்க. அதனால இந்த வசனம் வந்து என்னுடைய மைண்டில் அப்படியே பதிவாயிருச்சு. இட் இஸ் ரிஜிஸ்டர்ட் இன் மை மைண்ட். Psalm 37 verse 4. So what happened was, when I was like 20s, I had an opportunity to travel to US on a like a first class for work. So யூஎஸ்க்கு வந்துட்டு இங்கே ஒரு 3 months in Austin தான் இருந்தேன், 1983 நினைக்கிறேன். இங்கே 3 months இருந்த பிறகு then they said okay you go to Canada. So கனடாவுக்கு போனேன். அங்கே போயிட்டு அங்கே ஒரு 1 week. கனடா முடிஞ்சிட்டு they said they give me a call. They said okay you go to Korea. So on the way to Korea they said you go to Hawaii and then from Hawaii go to Korea and Korea then back to Malaysia. And all in first class. அது என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு அப்போ வாலிபன், நான் வந்துட்டு வேலை செய்து தங்கியிருக்கிற இடத்துல வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறாங்க. என்னோட விருப்பம் நானும் ஏர்லைன்ஸில் வேலை செய்யணும் அப்படின்னா ஃப்ரீ ட்ரிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டு வந்த பிறகு ஐயோ ட்ராவலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வந்துச்சு. அப்போது ஒரு சகோதரன் சொன்னாங்க,
you desire to travel, right? So God gave you this in the vasana. So that verse actually registered. But as tapana karyam parunga, it is not that worldly thing that God provides. He will provide. அதாவது உலக பிரகாரமாக காரியம் ஆண்டவர் செய்வார். ஆனால் அதில் உண்மை இது என்ன இது ஆண்டவர் தாவீது மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், யூ டிசையர் காட், ஆண்டவரை நாம் வந்துட்டு நாடி போகிற மக்களாக காணப்பட வேண்டும். யூ டிசையர் காட், ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், அவரோடு நாம் நெருங்கி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு நீங்கள் நாடுகிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும்? ஆண்டவர் குறித்த காரியமாக காணப்படும். When you desire and when you put your life with God, your desires will be aligned with God. புரியுதா? So you will align with God. அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு உலக பிரகாரமான காரியம் ஆண்டவர் கொடுப்பார். அதை நான் வந்துட்டு தப்புன்னு சொல்ல. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நமக்கு எல்லா காரியங்களும் செய்வார். ஆனால் நம்முடைய நாட்டம் வந்து அப்படி போகாது. அதாவது எனக்கு பெரிய இது வேணும், எனக்கு பெரிய கார் வேணும், எனக்கு பெரிய இது வேணும், அப்படி நம்ம வந்துட்டு அப்படி நாட்டம் அப்படி போகுது. ஆண்டவருக்குள் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி நெருங்கி நெருங்கி ஜீவிக்க பொழுது நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவர், God is enough, ஆண்டவர் எனக்கு போதும், ஆண்டவரே சகல காரியங்களும் என்னுடைய வாழ்க்கை செய்வார் என்று அந்த ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அப்படித்தான் நீங்க வந்து சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். So the worldly desires is worldly thing. அதாவது உலக பிரகாரமான ஆசைகள் அல்லது தேவைகள் ஆண்டவர் தருவார். ஆனால் அந்த ஆசைக்குள் நம்ம போகணும்னா அது தேவன் விரும்பின காரியம் அல்ல. So the desire that Paul, David is talking about, your desires of heart must align with God. ஆண்டவர், அவரை நாடி அவருடைய விருப்பத்துக்குள் நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வாசிக்கிறீங்க. அது குறித்து யோவான் நன்றாக எழுதுகிறார். அதையும் கொஞ்சம் வாசித்து கேட்போமா? 1 John chapter 2 verse 15-17, John talks about these things and very nicely he puts it. Maybe we can read in Tamil. பார்த்தீங்களா, யோவான் அதை திட்ட தெளிவாக எழுதுகிறார். The worldly desires, that will just vanish. அது வந்துட்டு அப்படியே அழிந்து போகிறோம். ஆண்டவர் மேல் நம்முடைய என்ன சொல்லுது, அந்த டிசையர்ஸ் இருக்கும் பொழுது அது நிரந்தரமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஸோ யோவான் சொன்ன பிரகாரம் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய கண்ணோட்டம் வந்து ஆண்டவர் மேல் இருந்து அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆசைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார் என்று நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். You have to believe that God, when we put our trust in God, He will fulfill and He will fulfill the desires of our heart. அவர் நம்முடைய ஆசைகள், நம்முடைய தேவைகளை சந்தித்து அவர் நிச்சயமாக வழி நடத்துவார் என்று அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். We have to have that. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பாருங்க, commit your way to the Lord, trust in Him and He will do this. தொடர்ந்து சொல்லுங்க, நம்பிக்கை பற்றி தான் அதை எழுது. உன் வழியை கர்த்தருக்குள் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. மறுபடியும் தாவீது என்ன சொல்கிறார்? நம்பிக்கை ஆண்டவர் மேல் நாம் வைக்க வேண்டும் என்று. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே செய்வார். ஸோ ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் வழியை கர்த்தருக்குள் ஒப்புவித்து, ஆங்கிலத்தில் வந்து commit your way to the Lord. What does that mean by commit? Commit தான் நான் சரண்டர் அடைஞ்சு அப்படி இல்லை. The Hebrew meaning or the word is you like roll over, or you just hand over, turn over your life to Christ. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இந்த முறையில் இருந்துட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கிறது. That's what it mean commit, like surrendering 100% to God. அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது தான் நீங்க கமிட்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு எபிரேய மொழியில மறுமொழி சொல்லலாம். So commit your way to the Lord. Let's ask this question. The கேள்விக்கு நீங்க கேட்டு are we committing ourselves to the Lord? Are we surrendering 100% of our life? நம்முடைய வாழ்க்கை 100% ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு இருக்கிறோமா?
அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா, இல்லை சிச்சுவேஷன் பிரகாரம் நம்ம வந்துட்டு ஓகே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே இருக்கு. Proverbs chapter 3 verse 5 and 6 says, trust in the Lord with all your heart. ஆண்டவர் மேல் முழுமையாக நம்பிக்கை கொடுங்க என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் நீங்க வாசிப்பீங்க. முழுமையாக commit your ways 100% to God. அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்றால் ஆண்டவர் வழி நடத்துவார், நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் என்று அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். If we don't have that, then what's going to happen? நம்முடைய வாழ்க்கை நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஓகே நல்லா போனா ஆண்டவர், இல்லைன்னா வேண்டாம் அப்படி நம்ம வந்துட்டு டச் அண்ட் கோ மாதிரி தான் இருக்கும். ஸ்விட்ச் மாதிரி ஆண்டவர் வேணும் போது ஒரு ஸ்விட்ச், இல்லை வேணாம் ஆஃப், அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். கவனித்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஐ திங்க் இட்ஸ் அ வார்னிங் ஃபார் அஸ். ஒரு எச்சரிக்கையாக நான் வேதத்தின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். என்றால் நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறிவிட்டது என்றால் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிற காலம் அப்படியாக ஓடிவிடும். It's just going to run. That you will not have this peace and the joy that God is willing to give when you put the trust in Him. நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வல்லமை நாம் இழந்துவிட காணப்பட்டவர்களாக காணப்படுவோம். அதனால கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த வாழ்க்கை, டெய்லி லைஃப், we have to surrender to God. We have to roll over and say that God, you take over. ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா அன்றாடம் டெய்லி லைஃப் we have to surrender to Him. And that is what verse 5 is a call to action. If you want God to do great things in our life, David is telling, commit. நீங்கள் ஒப்பு கொடுங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து எழுதப்பட்டிருக்கு. உங்க வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்போது ஆண்டவர், அவர் மேல் நம் நம்பிக்கையா இருக்கும்போது அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He will fulfill that. He will take care of that. Where do we stand? How is our commitment to God? Do you trust God in everything? உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மேற்கொள்வார், வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இல்லை நம்மளே அதை செய்து அதை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்த முயற்சியில் ஈடுபடுகிறோம்? Do you believe that God will work in our life and He will guide and help you and me to overcome the difficulties, the anger, the hatred, the issues that we go through in our life, or you want to solve it yourself? நாம் சொந்தமாகவே முயற்சி எடுத்து அதை கவனிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். 6ஆம் வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அதுக்கு அர்த்தம் என்ன? What does that mean? தொடர்ந்து நம்ம நம்பி நம்முடைய நன்மையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் God will make you shine. அவர் உங்களை வெளிச்சமாக அவர் உயர்த்துவார். He will shine. நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. He will make you shine. அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை இன்னொரு பாகத்தை நீங்க வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் பிரகாசிக்கிற ஒரு மகளாக உங்களையும் என்னையும் அவர் வந்துட்டு வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What does that mean? சூரியன் எப்படி அப்படி பிரகாசிக்கிறதோ அப்படி உங்களையும் என்னையும் மாற்றுவார். என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகள் நம்பிக்கை அவர் மேல் வைத்து நம்முடைய வாழ்க்கை ஓட்டும் பொழுது ஆண்டவர் இதை செய்வார் என்று வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. It's a promise that God has given through David to all of us. உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வாக்குத்தத்தம். How nice for us to take this, இப்போ நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நம்ப வேண்டும். We have to trust that God will make you shine. Whatever situations that you are going through, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கொண்டு ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் வேதத்தை நாம் நம்புகிறோம். We trust in the word of God. And we trust in the word of God, then we must believe that this will happen in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பெறும் என்று அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும், நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். He will make you shine. He will make you shine.
You may be going through the dark things in your life right now, but He will make you shine. ஒரு வேலை சூழ்நிலை கஷ்டமாக இருக்கும், அவங்க வேலை பிரச்சனைகள், வேலை குடும்பத்தில் அல்லது எந்த விதமான பிரச்சனை இருக்கும் பொழுது கூட அதிலையும் மேற்கொண்டு நீங்கள் பிரகாசிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். That's our God. And He wants you and me to be shining for Him, and He will make it happen. அவர் அதை செய்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 7ஆம் 8ஆம் வசனத்தை நாம் கடந்து செல்வோம். இந்த கடைசி பாகத்தில் வந்துட்டு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா 7ஆம் வசனம், be still before the Lord and wait patiently for Him. நம்முடைய விசுவாச நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும் என்றால், be still before the Lord and wait patiently. நீங்கள் வந்துட்டு ஆண்டவருக்குள் நாம் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை நம்பி நாம் ரெஸ்ட் பண்ண வேண்டும். ரெஸ்ட் தமிழ்ல வந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவரைக்கு காத்திரு. இந்த காத்திருக்கிற காரியம் தான் நம்மளுக்கு கஷ்டமான காரியம். we cannot wait. இந்த சூழ்நிலையில நாம் கடந்து செல்லும் பொழுது என்ன நம்மளுக்கு காத்திருக்கிறதுக்கு முடியாது. உடனே நம்மளுக்கு பதில் வேணும், அதுக்கு சொல்யூஷன் வேணும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார், காத்திரு, அமர்ந்து காத்திரு. be still before the Lord and wait patiently. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும் என்றால் நாம் ஆண்டவருக்குள் காத்திருக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். We have to wait patiently for Him to respond. And that is what will give us peace. அதுதான் நமக்கு அந்த சமாதானத்தை தரும். இந்த சொந்த முயற்சியை நாம் எடுப்படும் பொழுது நம் சொந்த முயற்சியில எல்லா காரியத்தையும் நாம் செட்டில் பண்ண முடியும் அப்படின்னு நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அது வந்துட்டு ஒரு தோல்வியில தான் வந்து விடும். அது ஒரு கஷ்டத்துல தான் நம்ம விடும். மனக்கசப்பு அல்லது தோல்வி, விதமான தோல்வியில நம்ம வந்து விட்டுவிடும். It will just bring us to some kind of failure or dissatisfaction, frustration into our life if we are not waiting upon the Lord for Him. And the Bible says that trust in Him, wait patiently, and He will make things happen. And he continues that verse 7, he says, do not fret when people succeed in their ways, when they carry out their wicked schemes. So அது மறுபடியும் பாருங்க, 1ஆம் வசனத்துல இருந்துட்டு இப்போ 7ஆம் வசனத்துலயும் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார், நீங்க வந்துட்டு மறுபடியும் யோசிக்காதுங்க. அதாவது மற்றவர்கள் நல்லா இருக்காங்க, எனக்கு ஏன் அப்படின்னு யோசிக்காங்க. நீ காத்திரு, யூ வெயிட், நீ காத்திரு, பொறுமையோடு காத்திரு. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்து commit all your ways to Him. ஆண்டவர் மேல் உன்னுடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, பொறுமையோடு நீ காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீ மற்றவங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ். அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு அதை பற்றி யோசிக்காங்க. உன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார். ஆண்டவருக்கு நீ காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So He will bless us, He will guide us. You commit your ways. நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அவருடைய வழியை நாம் நடக்கும்போது இந்த மற்ற காரியங்களை நம்ம வந்துட்டு சிந்திக்கிறதுக்கு நேரம் கூட கிடைக்காது. We don't even have time to think about other things and happening about so and so or the other people in our life. So it says do not fret. எரிச்சல் ஆகாமல் நம்ம மற்றவர்களை கொடுத்து சிந்திக்கவே வேண்டாம். அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க எப்படி இருந்தாலும் போதும். அது ஒரு தற்காலிகமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்தது ஒரு நோக்கம். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வழி நடத்தி எல்லா காரியமும் மேற்கொள்ள அவர் வழி நடத்துவார் என்று அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். We have to trust in Him because He is our God. And then he says the last verse, refrain from anger and turn from wrath. Do not fret, it leads only to evil. மறுபடியும் பாருங்க, do not fret. மறுபடியும் 3 தரம் நான் சொன்ன பிரகாரம் 3 தரம், 1ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்திலையும் எரிச்சல், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை குறித்து இந்த எரிச்சல், bitterness அது வராமல் இருக்கிறதுக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We have to protect ourselves from that because that is going to destroy your life. அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை அது வந்துட்டு ஒரு கஷ்டமான நிலைக்குள் கொண்டு வரும். Because we tend to think about that and not about God. நம் ஆண்டவரை குறித்து யோசிக்காமல் அல்லது கவனம் செலுத்தாமல் மற்றவர்களை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து இருக்கும் பொழுது அது ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கஷ்டமான காலத்துக்குள் அது வந்து கொண்டு போய் விட்டுவிடும். It will just lead us into a bad situation. And that's why the psalmist is telling, do not fret. Do not fret. 3 தரம், verse 1, verse 7 and verse 8.
முதல் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் மறுபடியும் சொல்கிறார், எச்சரிக்கையாக இருந்து. அதாவது நீங்கள் வந்துட்டு கோபத்திலிருந்து பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த எரிச்சல்னு சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் அவுட்வர்ட், இட்ஸ் இன்வர்ட். உள்ளத்திலிருந்து நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. All of us look like, okay, listening to me. But your mind may be something else. You may be having bitterness against someone. You may be having அந்த எரிச்சல், அந்த ஃப்ரெட்னு சொல்கிறது ஆங்கிலத்தில், against someone because they are success or whatever it may be. But that's all inside. God is telling, take that away. அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். What we have to do is, you just have to trust Him. ஆண்டவரை நான் நம்ப வேண்டும். Trust in the Lord. He will take care. He will lead you. He will guide you. ஆண்டவர் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சங்கீதக்காரர் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார். காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வெயிட்டிங் வந்துட்டு இஸ் an example. I will say waiting is like waiting for God is like waiting for sunrise. இப்போ நாளைக்கு காலையில் வந்துட்டு சூரியன் உயிர்த்தெழுந்து வருதுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? காத்திருக்கிறோம். அப்போ நம்ம யோசிப்போமா இது வருமா இல்லை இப்போ சீக்கிரம் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. கண்டிப்பாக அது வரும். It will. The sun will rise in the morning. But you are rest assured that it will happen. நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக நம்ம காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நிச்சயமாக வழி நடத்துவார். நம்மை காத்து கொண்டு நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வார் என்று அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்ம நம்பிக்கை இருக்கும் பொழுது தான், ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கும் பொழுது தான் நாம் காத்திருக்கிறதுக்கு இந்த ஒரு சூழ்நிலை நாம் காணப்பட்டால் கூட அந்த ஒரு காத்திருக்கிற தன்மை நமக்கு வரும். The waiting, wait upon the Lord. Sometimes you want answer today, but not. God says wait, and we have to wait. So he repeats again and again, fretting. அது ஒரு poison மாதிரி. It's like a விஷம் மாதிரி. ஒரு மற்றவர்களை குறித்து bitterness keeping into our heart, and that is going to destroy you. அது ஒரு விஷமாக உங்களை புண்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அது கஷ்டத்துக்குள் கொண்டு போகும். அதனால் அதை விட்டுவிட ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்ள இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக நான் விட ஆசைப்படுகிறேன். I want to leave that as a warning. Don't have bitterness. Don't have this kind of bad things into our heart when you see success in others or when you see things good happening to others. God will take care of that. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஸோ கடைசியாக இந்த காரியத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், சொன்ன பிரகாரம் ஸ்டாப் திங்கிங் அபவுட் அதர்ஸ், ஸ்டாப் ஃப்ரெட்டிங், ஸ்டாப் எரிச்சல் உண்டாகாம நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் டெம்பரரி. whoever has that, it is temporary. It will go. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம். நீங்களும் நானும் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் நாம் வைக்க வேண்டும். Choose to trust God. Today, I want to encourage you all, choose. Trust God. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக ஆண்டவர் வழி நடத்துவார். ஏனென்றால் அது நம்ம சூஸ் பண்ணும்போது ஆக்டிவ்லி we are saying, God, I will trust you. ஆண்டவரே நான் உங்களை நம்பி விசுவாசிக்கிறேன் என்று நாம் ஒப்பு கொடுக்கிறோம். Committing. And once you do that, let's desire for God. ஆண்டவரை தேடுகிற அந்த ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும். And He will give the desires of our heart. When நாம் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவருக்குள் நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு வேண்டிய காரியங்களை, நம்முடைய ஆசைகள், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார் என்று அந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு வர வேண்டும். He will fulfill the desires of your heart. Find delight in God, the things of God. ஆண்டவருடைய காரியத்தில் நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் பெரிய பொக்கிஷம். That is the greatest thing. This world is going to end, whether we like it or not. Okay, the world is going to come to an end. And the way things are happening in the world, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் குறித்து பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள் நாம் ஜீவிக்கிறோம். இப்போ நம்முடைய வாஞ்சை எல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிற மக்களாக காணப்பட வேண்டும். We have to look to God, because God is the only one who can fulfill the desires and the next thing in life, eternity. அதாவது பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செய்கிற ஒரே ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாற்றம் தான். அவர் மூலமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு
அந்த ஒரு இதை வாஞ்சித்து அதிலே நாம் ஆசையை கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய துன்பங்கள் துற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். He will take care. Okay, don't worry about others. He will take care. கடைசியாக ரெஸ்ட். Let us rest in Him. நம்பிக்கையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We have to trust in God in resting, meaning waiting. நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள் நன்மை அவருடைய வாழ்க்கை அவருடைய சாயலை நாம் இருக்கும் பொழுதுதான் அந்த காத்து கொள்கிற ஒரு தன்மை அல்லது அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். It will come into our life if we learn how to wait on God. இந்த உலகம் நான் சொன்ன பிரகாரம் it is going through rough trouble. Okay, உலகத்தில் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை பார்க்குறோம், நியூஸ்லலாம் கேட்குறோம். But you and I, if we want our life to be strong, we have to anchor and put our trust in Jesus Christ alone. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிரந்தரமாக ஒரு ஆஸ்திபாரமோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் மட்டும் தான் இருக்க வேண்டும். You have to trust God. We have to trust God because God is faithful. அவருடைய கேரக்டர், He is not a God who is going to lie. He is faithful and He will take us through. அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களோட கூட இருப்பேன். இந்த உலகத்துக்கு உபத்திரங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் சொல்ற தேவன் நம்முடைய மத்தியில் இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் அவர் மேல் வைக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். You and I have to put our trust in Jesus Christ. He is the only anchor for your life. If today you are sitting here and you're thinking that you can solve the problems by yourself, my friends, I want to invite you, only Jesus. Put your trust in Jesus. Only He can help you. And நான் ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்துட்டு என்னுடைய பிரச்சனை அல்லது போராட்டத்தை நான் சொந்தமாகவே சமாளிக்க முடியும் என்று யோசித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், ஆண்டவர் ஒருவரை மாற்றும். அவர்தான் உங்களுடைய பிரச்சனை, உங்கள் போராட்டங்கள், உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிற தேவனாக காண்கிறேன். உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் வைங்க. He will take care of that. He will lead us through. No one else. Don't put your trust in anything else. Put in God. God will take us. ஆண்டவர் மேல் உங்களை நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே சங்கீதக்காரன் மூலமாக நம்ம கற்றுக் கொடுத்த காரியம் என்னென்றால் அவர் நம்முடைய ஆசைகள், நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் வாய்க்க பண்ணிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்களும் நானும் நம்ம சேவிக்கிறோம். We worship a God who is loving, who is trustworthy. So let us put our trust in Him. நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைக்கும் பொழுது அவர் மறுமொழியாக நிச்சயமாக நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனாக நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்குகிறோம், சேவிக்கிறோம். தேவன் நம்மளை கைவிட மாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன தேவையோடு, என்ன ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம், இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் ஆண்டவருடைய தனிப்பட்ட முறையில் ஒப்பு கொடுத்து நம்புங்க. Put your trust in God that He will take us through அப்படின்னு அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிங்க. இறுதியாக நான் ஜெபித்து அது பிறகு ஒரு சின்ன பாடலை நான் பாடி முடிப்போம். அதுக்கு நாங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள் மற்றவர்களிடத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்காமல் ஆண்டவரை நம்புங்க. நம்பும்போது ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை நமக்கு கொடுப்பார். ஜெபம் செய்வோம். As I've said, just take a few moments, say a prayer for yourself. நீங்கள் தனிப்பட்ட ஒரு சிறு ஜெபம் நீங்களே செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் கெட்டு போக மாட்டான். ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், அவர் நம்மளை கைவிட மாட்டார். நீங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, மறுபடியும் இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய மேல் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அதற்காக நன்றி ஆண்டவரே. சங்கீதக்காரன் அவன் வயதான காலத்தில் ஆலோசனைக்காக இந்த எழுதி வைத்த இந்த பாடத்துக்காக மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்க. எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர்.
ஆண்டவரே, நாங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் மற்றவர்களை வெளியே காரியங்களை நான் பார்க்காமல் உண்மையை நாங்கள் நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றி உமக்கு உகுந்த ஒரு மகனாக நாங்கள் வாழ தொடர்ந்து எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். Father God, we pray that you will just continue to work in our heart. Help us to trust in you and help us not to look at outside the things that's happening surrounding us, but help us to trust in you and you alone. For you are worthy and you are a faithful God and you will meet our needs accordingly. Thank you for speaking to us. எங்களோட பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்துடைய சமத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவும் எழுந்து நின்று இந்த பாடலை கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நானே என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நானே என்றும் நம்பும் கண்மலை. ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, மறுபடியும் இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுதும் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து சபையின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை மக்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை நேர் அந்த தேவையை சந்தித்து அவர்கள் வேண்டிய பதிலை நீ தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருகிற வாரத்தை உங்களுடைய சமயத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வேலைக்கு செல்லும் பொழுதும் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் ஆண்டவரே, எங்களோடு நீர் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த சபையில் சுகவீனமாக இல்லாத இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் தந்து ஆண்டவரே, பூர்ண சுகத்தை நீ கட்டளை வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை உங்களுடைய சமயத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக.